அந்த குழந்தை வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடாதுன்னு சொல்லி மறுநாள் பெற்றுக்கிட்டான்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் அவனுக்கு 2 வயசு இருக்கும்போது அவனுடைய தாய் மாமன் ஒருத்த தவறிட்டான். நட்சத்திரத்தெல்லாம் நம்ம இது பண்ணி இப்படி தான் வேண்டி நம்ம கூட பிறந்தவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினச்சி இவ்வளோ தூரம் இது பண்ணியும் கடைசியில் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? எல்லாருமே பொதுவாக கேட்குறேன், இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போது நட்சத்திரங்கள்ன்றதை நம்பாதம் இருக்கிறதா, இப்படி பல சிந்தனை பல கோணங்களில் யோசித்தது தான் மிச்சம். ஆனால் நடந்தது என்னவோ, ரோஹிணியில் பிறந்தால் மாமனுக்கு ஆகாதுன்னு நினச்சி அதுக்கு அடுத்த நாள் மிருகசீரிஷத்தில் பிறந்தான். பட் அப்படி இருந்தும் அந்த இது நடந்தது என்னவோ நடந்து போச்சு. அது அப்போ நினச்சதே வந்து தவறோ, நம்ம அப்படி நடக்கக்கூடாதுன்னு நினச்சி செஞ்சோம். ஆனால் அது நடந்துருச்சு. அப்போ ஒரு நினைப்பே வந்து நம்மளுக்கு அதனால தான் காட்டுது போல் இருக்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் 2 வயசில் ஒரு மாமா இறந்துட்டாங்களா. அதுக்கப்புறம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவனுடைய 2nd ஸ்டாண்டர்ட் வரும்போது இது மாதிரி படிப்பில் வீக்கானா சுமாராக தான் படித்தான். படிப்பில் கவனம் செலுத்துறதில்ல, விளையாட்டு அதிகம். மற்றபடி எல்லா ஆக்டிவிட்டீஸும் நல்லா தான் இருந்துச்சு. எதுலேயுமே நம்ம சொல்ல முடியாது. சைக்கிள் வந்து அந்த 3 வீல் சைக்கிள், சின்ன பசங்க ஓட்டுற சைக்கிள், அதில் ஓட்டிக்கிட்டே இருப்போம். பாத்ரூம் போனாலும் சைக்கிளில் தான் போவோம். சைக்கிள் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவான். அதுக்கப்புறம் அவன் வளர அதுக்கு அவனுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி சைக்கிளையும் மாற்றி வாங்கி கொடுத்து நல்லாவே சைக்கிள் ஓட்டுவாம்மா. சைக்கிள் ஓட்டி நல்லா தான் இருந்தான். இதுக்கப்புறம் பேரும் அவனுக்கு பிறந்தப்போ வச்ச பேர் நல்ல பேராக தான் வச்சாங்க. நல்ல கல்வியில் சிறந்து விளங்கணுங்கிறதுக்காக பேர் நல்ல பேராக பார்த்து அவங்க அப்பா செலக்ட் பண்ணி வச்சு விட்டார். அதே மாதிரி அந்த படிப்பும் படித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க 2வது படிக்கிற வரைக்கும். ஆனால் 2வது படிக்கும்போது இது மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்தே ஒரு ஆவரேஜாக ஒரு 45, 55 அந்த மாதிரி தான் மார்க் எடுத்து அதுக்கப்புறம்லாம் ஃபெயில் ஆகலை. அப்படியே 10th வரைக்கும் கொண்டு வந்தாங்க. இதுக்கு இடையிலலாம் என்ன நடந்துச்சுன்னு இன்னும் வரப்போகிற இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.